நானும் ப்ளூ சட்டை மாறன், பைல்வான் ரங்கநாதன். ஸோ இந்த மாதிரி ஒரு 10 கேரக்டரை படத்தில் நடிக்க வச்சிருக்கணும், நல்ல கேரக்டரில். எனக்கு சின்ன வருத்தம் என்னன்னா, கிசா 47 ஒரு சாங் வரும், அந்த பாட்டு வந்து இவங்க கட் பண்ணிட்டாங்க. அது ஏதோ ஒரு இஷ்யூ ஆயிடுச்சான். இந்தியன் 2 நான் பயங்கர கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இதில் என்ன பண்ணோம், சங்கர் மாதிரி ஒரு கேரக்டரை கொண்டு வந்துடும், டைரக்டரே கொண்டு வந்துடலாம். அவரும் என்ன அரெஸ்ட் பண்ணிட்டு, நீ என் படத்தை பற்றி ஏன் எப்படி எல்லாம் பேசினேன், என்ன வேணாலும் நான் அப்படியெல்லாம் காமெடியாக இருக்கலாம். அப்போ நாங்கள் 10 பேர் கொஞ்சம் ஃபேமஸ், அட்லீஸ்ட் மில்லியன், ஒரு மினிமம் ஒரு 5 million to 10 million பீப்புளுக்கு நாங்கள் தெரியும். பர்டிகுலர்லி ப்ளூ சட்டை மாறன். இப்போ நான் அதுவும் இல்லாமல் படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஒரே கைத்தட்டல், ஒரே விசில், வேற மாதிரி இருக்குண்ணா படம். பிரேமானந்த் சார் செதுக்கி வச்சிருக்காரு படத்தில், அவ்வளோதான் என்னை பொறுத்தவரைக்கும். நான் இந்த படத்துக்கு 10க்கு 8 ரேட்டிங்ஸ் கொடுப்பேன். நான் வேற மாதிரி காமெடியன் தான் நான் ஒர்க் அவுட் ஆகுது. ஆனால் இந்த படத்தில் ஹீரோ ஒர்க் அவுட் ஆகுது. இந்த படத்தில் மட்டும் ஹீரோ ஒர்க் அவுட் ஆகுது. இந்த படத்துலேயும் டிடி ரிட்டர்ன்ஸ்லாம் ஒர்க் அவுட் ஆகுது. மற்றபடி அவரோட வேலையை போய் பார்த்துன்னு போயிடலாம், காமெடியாகவே போய் பார்த்துன்னு போயிடலாம். சந்தானம் ஒரு ரிவ்யூவர், அவர் எல்லா ஃபிலிம்ஸும் கழுவி ஊற்றிட்டு இருப்பாங்க. அது எந்த படம்னு காட்ட மாட்டாங்க, பட் அவர் ஒரு ரிவ்யூவரும் அந்த ரொம்ப ஸ்ட்ராங்காக ரிவ்யூ போடுற ஆள். எனக்கு வந்து நெக்ஸ்ட் லெவல் தான் பெட்டராக தோணுது பழைய விட. பழைய வாட்டி படத்தை வந்து 4 வாட்டி பார்த்துட்டேன் நான், எப்படி இவனோட லேப்டாப்பில். ஆனால் வந்து எனக்கு அதை பார்த்து கொஞ்சம் சலிச்சு போயிடுச்சு. அதனால இது பார்க்கும்போது கொஞ்சம் புதுசாக இருக்குல்ல. காக்கா சாங்குன்னு நினைக்கிறேன், அது வருது. அது அப்படி நல்லா இல்லை, அது இன்னும் டெவலப் பண்ணியிருக்கலாம். அந்த சாங்கை அவங்க டெவலப் பண்ணியிருக்கலாம். நானும் லோகேஷ் கனகராஜை கிரிட்டிசைஸ் பண்ணது 29 lakhs போச்சு. என்ன 75 சேனல்ஸ் 3 months இன்டர்வியூ பண்ணாங்க. அதுக்கெல்லாம் கொஞ்சம் தில் இருக்கணும். எஸ்வி ரியல் எஸ்டேட் மற்றும் உங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் வழங்கும் சிஎம்டிஏவால் அங்கீகரிக்க பெற்ற அனைத்து வசதிகளுடன் கூடிய வீட்டு மனைகள் ரெடியில் மாதவரம், பொன்னேரி, மீஞ்சூர் பகுதிகளில் உடனே வாங்கிட இன்றே தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9791175755. டிடி நெக்ஸ்ட் லெவல் படம் பார்த்துட்டு வரேன். படம் வந்து கேட்டிங்கன்னா சூப்பராக இருக்குது படம், வேறு மாதிரி. சந்தனம் சாரும் அப்புறம் மொட்டை ராஜேந்திரன் அங்கிள் தான் வேறு மாதிரி பண்ணியிருக்காங்க படத்தில். எனக்கு சின்ன வருத்தம் என்னென்னா, கிசா 47 ஒரு சாங் வரும், அந்த பாட்டு வந்து இவங்க கட் பண்ணிட்டாங்க. அது ஏதோ ஒரு இஷ்யூ ஆயிடுச்சான். எனக்கு அதுதான் ஒரு சின்ன வருத்தம். படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோல் வரத்துக்கு முன்னாடி மஞ்சமேல் பாய்ஸ் ரெஃபரன்ஸ் ஒன்று இருக்குது. அந்த சீனுங்கெலாம் வேறு மாதிரி கற்றுனாங்க. அப்புறம் படம் எண்டிங்கில் தலை ரெஃபரன்ஸும் இருக்குது, நீங்கள் நம்பி வந்து பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஒரே கைத்தட்டல், ஒரே விசில், வேற மாதிரி இருக்குண்ணா படம். பிரேமானந்த் சார் செதுக்கி வச்சிருக்காரு படத்தில், அவ்வளோதான் என்னை பொறுத்தவரைக்கும். நான் இந்த படத்துக்கு 10க்கு 8 ரேட்டிங்ஸ் கொடுப்பேன். நான் வேற மாதிரி. மஞ்சமேல் பாய்ஸ் ரெஃபரன்ஸ் நான் வேற மாதிரி. அப்புறம் மொட்டை ராஜேந்திரன் சார் வந்து ஒரு தியாகம் பண்ணுற மாதிரி ஒரு சீன் வரும், அந்த சீனும் வேறு மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இந்த மூவி ட்ரெய்லர் எண்டியில் ஜிவிஎம் சாரும் யாஷிகா மேடமும் ஓடி போய் அந்த காக்கா படத்தில் உயிரை பார்த்து வரல, அந்த சீனும் தேட்டரில் வந்துச்சு. அந்த சீனும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவ்வளோதான். நான் இப்போ வந்து சந்தானம் வந்து இப்போ வந்து காமெடினா பண்ணுறதில்ல, சிம்பு படத்தில் மட்டும்தான் காமெடினா பண்ணுறதா சொல்லியிருக்காரு. சந்தானத்துக்கு வந்து காமெடியான ஒர்க் அவுட் ஆகுதா இல்லை ஹீரோவாக ஒர்க் அவுட் ஆகுது? காமெடியன் தான் நான் ஒர்க் அவுட் ஆகுது. ஆனால் இந்த படத்தில் ஹீரோ ஒர்க் அவுட் ஆகுது. இந்த படத்தில் மட்டும் ஹீரோவாக ஒர்க் அவுட் ஆகுது. இந்த படத்துலேயும் டிடி ரிட்டர்ன்ஸ்லாம் ஒர்க் அவுட் ஆகுது. மற்றபடி அவரோட வேலையை போய் பார்த்துன்னு போயிடலாம், காமெடியாகவே போய் பார்த்துன்னு போயிடலாம். வந்து இந்த படத்தில் வந்து ப்ளூ சட்டை மாறனை தான் இமிடேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையாக? அப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ணா, அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. மூவி ரிவ்யூ சொல்கிறவர் தான். ஆனால் செல்வராகவன் வந்து இவர் மூவி ரிவ்யூ பண்ணுறது அவருக்கு பிடிக்காதனால செல்வராகவன் வந்து இவனை ஹீரோ ரிவெஞ்ச் எடுத்துருப்பாரு. ஹீரோவையும் அவரோட குடும்பத்தை ரிவெஞ்ச் எடுத்து அதுலேருந்து எப்படி தப்பிச்சு வர்றாரு, இதுதான் நான் கதை. வேற மாதிரி படம். பிரேமானந்த் சார் செதுக்கி வச்சுருக்காரு படத்தில். விஎஃப்எக்ஸ்க்கு வந்து ரொம்ப மட்டமாகவும் ரொம்ப ஹையாகவும்லாம் இல்லை, நடுவில் அதுக்கு சென்டராக இருக்குது. விஎஃப்எக்ஸ் வந்து அதுக்கு ரொம்ப சென்டராக இருக்குது, மீடியமாக இருக்குது. கொஞ்சம் யூடியூப் வீடியோஸில் பாதி கொஞ்சம் ரேஞ்சுக்கு எடிட் பண்ணியிருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி நல்லா சூப்பராக எடிட் பண்ணி வச்சுருக்காங்க. மியூசிக்னால் ஓஃப்ரோ சார் சூப்பராக பண்ணி வச்சுருக்கிறாரு படத்தில். மியூசிக்காகவும் காமெடிக்காகவும் மொட்டை ராஜேந்திர சாருக்கும் சந்தனமுக்காகவும் படம் வந்து நம்பி வந்து பார்க்கலாம். எனக்கு வந்து நெக்ஸ்ட் லெவல் தான் பெட்டராக தோணுது பழைய விட. பழைய வாட்டி படத்தை வந்து 4 வாட்டி பார்த்துட்டேன் நான், எப்படி இவனோட லேப்டாப்பில்.
ஆனால் வந்து எனக்கு அதை பார்த்து பார்த்து கொஞ்சம் சலிச்சு போயிடுச்சு. அதனால் இது பார்க்கும்போது கொஞ்சம் புதுசாக இருக்குல்ல, எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, நெக்ஸ்ட் லெவல் தான் பிடிச்சிருக்கு. ஆனால் படமே காமெடி தானா, படம் வேற மாதிரி. காமெடிலாம் வேற மாதிரி. மொட்டை ராஜேந்திரனும் சந்தானம் தான் செதுக்கி வச்சிருக்காங்க. காமெடினா மொட்டை ராஜேந்திர சாதான். ஒரு சோகமான சீனில் காமெடி சீனை வர வச்சு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அது நீங்கள் இந்த படம் கிளைமேக்ஸில் பார்க்கலாம். வேற மாதிரி. நம்பி வாங்க, சந்தோஷமாக போங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் சூப்பராக வந்து பார்க்கலாம். சந்தனத்துக்கு ஹீரோயின் இருக்கிறாங்க. ஆனால் இந்த படத்தில் சந்தனத்தோட ஹீரோயின் தான் பேய் மாதிரி காமிக்கிறாங்க, கோஸ்ட் மாதிரி காமிக்கிறாங்க. இந்த படம் நான் செகண்ட் டைம் பார்க்குறேன். காலையில் 9:30க்கு பல்லசோவில் பார்த்து இங்கே டிக்கெட் கிடைக்கல இல்லை. முந்தானியத்தை வரும்போது காலையில் ஷோ இன்னும் கன்ஃபார்ம் ஆகலைன்னாரு. ஸோ நான் இங்கே 12 மணிக்கு டிக்கெட் வாங்கியிருந்தேன். அங்கே ஃபஸ்ட் டைம் பார்த்தேன், செகண்ட் டைம் பார்த்தேன். சப்ஜெக்ட் சூப்பர் சப்ஜெக்ட். அவங்க எடுத்துக்கிட்ட சப்ஜெக்டு இந்த ஃபிலிம் ரிவ்யூவர்ஸ் இருப்பாங்க இல்லையா, நான் பர்டிகுலராக கொஞ்சம் கான்ட்ரவர்சியாக இருக்கவங்க, க்ரேஸியாக இருக்கவங்க, சினிமா பற்றி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பேசுகிறவங்க, அவங்க பற்றி தான் இது சப்ஜெக்ட். ஸோ அந்த மாதிரி ஆட்களில் ஒரு ஆளை வர வச்சு ஒரு தியேட்டரில் தனியாக உட்கார வச்சுட்டு ஒரு வில்லன் மாதிரி ஒரு கேரக்டர் ப்ரொடியூசரோ யாரோ வச்சு கொண்டு டார்ச்சர் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் இந்த படத்தில் சந்தானம் ஒரு ரிவ்யூவர். அவர் எல்லா ஃபிலிம்ஸும் கழுவி ஊற்றிட்டுருப்பாங்க. அது எந்த படம்னு காட்ட மாட்டாங்க. பட் அவர் ஒரு ரிவ்யூவரும் அந்த ரொம்ப ஸ்ட்ராங்காக ரிவ்யூ போடுற ஆள். அதுக்கப்புறம் சந்தானம் ஃபேமிலியை இந்த தியேட்டரில் ஃபேமிலி டிக்கெட்டுன்னு வர வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தா கதை எங்கேயோ போயிடும், இந்த விஷயமே வராது. நான் என்ன நினச்சேன்ட்டா, இப்போ என் மாதிரி ஒரு 10 ரிவ்யூவர்ஸ் இருக்காங்க. நான் கொஞ்சம் ஃபேமஸ். நான் ஒரு 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 10 மில்லியன் பீப்புளுக்கு தெரியும். நான் 200 வீடியோஸ் போட்டிருக்கிறேன். நானும் ப்ளூ சட்டை மாறன், பைல்வான் ரங்கநாதன். ஸோ இந்த மாதிரி ஒரு 10 கேரக்டரை படத்தில் நடிக்க வச்சுருக்கணும், நல்ல கேரக்டரில். ஸோ நம்மளெல்லாம் போயிட்டு கடத்திட்டு போயிட்டு காட்டில் வச்சுட்டு இந்த படத்தை பற்றி நீ இனிமேல் எப்படி எழுதுறியா, இது பண்ணுறியா, அப்படி இப்படி நல்லா இது பண்ணிக்க. ஒரு 50% ஆர்டிஸ்ட் சந்தானம், ஒரு 5 காமெடி ஆர்டிஸ்ட்டு. இந்த ஐடியா கொடுக்குறீங்களா? ஆமாம், இல்லை இன்னும் நல்லா இருந்திருக்கு. இப்போ கதை போயிடுச்சு. 40 மினிட்ஸ் மேலே காணும். நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஃபஸ்ட் டைம் சம்படி ஃபிலிம் ரிவ்யூஸ் பற்றி படம் பண்ணுறாரு. அப்படி தான் போச்சு ஃபஸ்ட்டு 40 நிமிஷம். அதுக்கப்புறம் காணும். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ஐலாண்டுக்கு போயிடுறாரு, ஏதோ ஒரு பழைய வீடு, அந்த பங்களாவில் ஏதேதோ நடக்குது, அந்த மாதிரி எல்லாம் போயிடுச்சு. அந்த வந்து காமெடியனாக இருந்து ஹீரோ ஆனதுக்கப்புறம் வெறும் அந்த பேய் படம் இந்த டிடியே தொடர்ந்து அதே பிடிச்சிட்டு இருக்காரு, அந்த மாதிரி இல்லையா? இப்போ சூரியலாம் வந்து காமெடியான தான் ஹீரோ ஆயிருக்காரு, டிஃப்ரெண்ட் கதையை சூஸ் பண்ணுறாரு. இப்போ சந்தானம் இது அதே சிக்கிட்டு இருக்காரு. இல்லை, ஆக்சுவலி எனக்கு சந்தானம் படம் 2 படம் தான் பிடிச்சிது. படத்து பேர் தெரியல. அவர் MS பாஸ்கர் மேலே வாமிட் பண்ணிடுறாரு. 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம். எக்ஸ்ட்ராடினரி கேரக்டர். அது காமெடியே கிடையாது, ஒரு ஃபேமிலி ஸ்டோரி. அண்டு கண்ணா லட்டு தின்ன ஆசையா, அதுவும் லவ்லி ரோல் அவங்க பண்ணது. மீதியெல்லாம் இப்படி தான் வந்துட்டுருக்கு. ஹீரோ வர்றாரு, டான்ஸ் பண்ணுறாரு, எதுவும் ஒர்க் அவுட் ஆகாது. அண்ட் இந்த படத்தில் எக்ஸ்ட்ராடினரி ஃபோட்டோகிராஃபி சூப்பர். அண்ட் லைட்டிங் எல்லாம் PC ஸ்ரீராம் எப்படி பண்ணலாமோ அவ்வளோ அழகாக இருக்குது. படத்தில் நிறைய லைட்டிங்க்கு வேலை இருக்குது. அண்ட் ஃபோட்டோகிராஃபி அது இது எல்லாம் கலக்கிருக்காங்க. இந்த படத்தில் கௌதம் மேனன் கடற்கரையில் யாஷிகானந்த் பின்னாடி ஓடுறது வந்து ஒரு ட்ரோல் ஆகிட்டு இருக்குல்ல. கௌதம் மேனன் வந்து எவ்வளோ தான் கடன் வாங்கினாரு, ஏன் இப்படி பண்ணுறாரு அப்படின்ற ஒரு விமர்சனம் அவர் மேலே வந்துருக்கு. அது எதுக்காக? இல்லை, ஆக்சுவலி காக்கா சாங்குன்னு நினைக்கிறேன். அது வருது. அது அப்படி நல்லா இல்லை. அது இன்னும் டெவலப் பண்ணியிருக்கலாம். அந்த சாங்கை அவங்க டெவலப் பண்ணியிருக்கலாம். ஏதோ ஒரு 1 மினிட் காட்டுறாரு. அங்கே யஷிகா ஆனந்தோ யாரோ சேஸ் பண்ணிவிட்டு அந்த பாட்டு பாடிட்டு போகிறாரு. பட் எல்லாம் சிரிக்கிறாரு. ஏன்ட்டா சிரிக்கிறவங்கெல்லாம் இந்த சாங்கு காக்கா சாங்கு கனெக்ட் பண்ணி சிரிக்கிறாங்க தவிர அவங்க சும்மா அந்த பொண்ணு பின்னாடி பீச்சில் போயிருந்தால் சிரிச்சிருக்க மாட்டார். இந்த படத்தில் நிறைய ரெஃபரன்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் கமல் குணம் இருக்குது இல்லையா, அந்த குஹேல சாங் மஞ்சுமால் பாய்ஸ் யூஸ் பண்ணுறாரு. அதெல்லாம் மறுபடியும் வந்திருக்கு. இன்னும் 2 சாங் வந்திருக்கு.
எல்லாம் எல்லாரும் கொஞ்சம் டக்குன்னு கனெக்ஷன் கிடைச்சவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க, அதே பண்ணாங்க தவிர இப்போ எல்லாம் புது சாங் க்ரியேட் பண்ணாமல் பழைய சாங்ஸ் போட்டு அதில் ஏதான ஒரு ஹியூமர் க்ரியேட் பண்ணுற மாதிரி அப்படி தான் வந்திருக்கு தவிர ஆடியன்ஸை கவர் பண்ணிடுறாங்களோ, புதுசாக கிரியேட் பண்ணாமல் பழைய சாங்கை போட்டு ஆடியன்ஸை கவர் பண்ணிடுறாங்க. இல்லை இப்போ நிறைய அப்படி தான் வந்துட்டுருக்கு. இப்போ அஜித் படத்தில் பார்த்தா ஒரு 75 ரெஃபரன்சஸ் இருக்கும், விஜய்க்கு ரெஃபரன்ஸ் இருக்கும், சாங்க்கு ரெஃபரன்ஸ் இருக்கும், அஜித் பண்ண பழைய சினோரிட்டா அந்த மாதிரி வந்துட்டுருக்க தவிர மீதி எல்லாம் கானா பாட்டு வேறு எதனா ஃபாஸ்ட்டாக பண்ணுறது அது ஒரு ரீரெக்கார்டிங் மாதிரி இருக்க தவிர அது ஒன்றும் ஒர்க் ஆகாது. இப்போ கிரியேட்டர்ஸ் இல்லையா, இப்போ இருக்கவங்க கிரியேட் பண்ணுறதை விட்டாங்களா? முன்னாடி இருக்கிறதே இல்லை இப்போது விஷயம் என்னன்ட்டு 2025ல மைண்ட் எல்லாம் ரொம்ப ஸ்பீடாக ஒர்க் ஆகிட்டுருக்கு. எல்லார் மைண்டும் ஸ்பீடாக டெக்னாலஜி மைண்டு ஸ்பீடாக ஒர்க் பண்ணுற மாதிரி பண்ணிட்டாங்க. அதனால நீங்கள் ஒரு இப்போ ஸ்லோ படம் நீங்கள் போட்டால் ஓடாது, ரொம்ப ஸ்லோவாக இருக்கிற படம். இவங்க பண்ணுறதெல்லாம் பெரிய பட்ஜெட்டு, ஸ்பீடாக இருக்கணும். படத்தை எடிட்டிங் எல்லாம் எக்ஸ்ட்ராடினரி ரொம்ப சூப்பர் கட்ஸ் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்குது. அதனால இந்த படம் ஸ்பீடு சூப்பராக இருக்குது, எக்ஸ்ட்ராடினரி ஸ்பீடு. அண்ட் ஃபிலிம் மேக்கிங் எல்லாம் கிராண்டாக இருக்குது. பட் அந்த நான் சொன்ன மாதிரி அந்த ரிவ்யூவர்ஸ் பற்றி எடுத்துகிட்டு போய் வர்றாங்க, பயில்வான் ரங்கநாதன் இவங்களெல்லாம் ஏதோ ஒரு சின்ன ஒரு ஷார்ட் 2 ஷார்ட் தான் வர்றாங்க. பட் இவங்களெல்லாம் கூப்பிட்டு போய் இவங்கள கடுத்து வச்சுட்டு அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் இவங்கக்கிட்ட நீ ஏன் இந்த படத்தை பற்றி பேசினேன்ட்டு. நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு படம் இந்தியன் 2 நான் பயங்கர கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இதில் என்ன பண்ணோம், சங்கர் மாதிரி ஒரு கேரக்டரை டைரக்டரே கொண்டு வந்துடலாம். அவர் என்னை அரெஸ்ட் பண்ணிட்டு நீ என் படத்தை பற்றி ஏன் இப்படி எல்லாம் பேசினேன் என்ன நான் அப்படியெல்லாம் காமெடியாக இருக்கலாம். அப்போ நாங்கள் 10 பேர் கொஞ்சம் ஃபேமஸ், அட்லீஸ்ட் மில்லியன் ஒரு மினிமம் ஒரு 5 million to 10 million பீப்புள் நாங்கள் தெரியும். பர்டிகுலர்லி ப்ளூ சட்டை மரன் இப்போ நான் சரிங்க சார். ப்ளூ சட்டை மரன் அடுத்த படத்தில் கடத்துறாங்களா? இல்லை, இந்த ஐடியா நான் கொடுத்துருக்கிறேன். இல்லை நானும் கூட நானும் லோகேஷ் கனகராஜை கிரிட்டிசைஸ் பண்ணது 29 lakhs போச்சு. என்ன 75 சேனல்ஸ் 3 months இன்டர்வியூ பண்ணாங்க. அதுக்கெல்லாம் கொஞ்சம் தில் இருக்கணும், கட்ஸ் இருக்கணும், விஷயம் தெரிஞ்சிருக்கணும். நான் 15,000 படம் பார்த்துருக்குறேன், ஒரு 500 ஜெர்மன்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கிறேன். விஷயம் தெரிஞ்சிருக்கணும், விஷயம் தெரியாமல் சும்மா பேசக்கூடாது. நம்ம விஷயம் என்னன்ட்டா எனக்கு நிறைய பேர் பே பண்ணுறதுக்கு வர்றாங்க, என் படத்தை பற்றி நல்லா பேசுங்க, இங்கே 10,000 கொடுத்தாலும் நல்லா பேசுங்க, எனக்கு என்ன தோணுதோ அதுதான் பேசுகிறேன். இல்லைன்ட்டு நான் மாதத்துக்கு ஈஸியாக 40,000 பண்ணலாம். என்ன படம் போட்டாலோ எனக்கு கால் வருது ப்ரொடியூசர் சைடு இருந்தால், என் படத்தை பற்றி பேசுங்க. இல்லை சார், எனக்கு என்ன தோணுதோ அது பேசுங்க. ஸோ அதனால் நான் அந்த மாதிரி காசெல்லாம் வாங்க மாட்டேன்.